போடலான்னு தாங்க கைஸ், ஆனால் போட முடியல. கொஞ்சம் இக்கட்டான ஏரியா இது, அதனால் போடல. நெக்ஸ்ட் டைம்லாம் அது மிதிக்க மாட்டாங்க எங்கள் ஆளுங்க. ஒரு கை பார்க்குவாங்க. அதுக்கு முன்னுதாரணமே இவர் தான். எங்கன்னா போய் எங்கள் ஆளுங்க திருடி மாட்டினாங்கன்னா அதுக்கு காரணமே இவர் தான். திருச்சாலும் விஜயம் கொடுக்கறதே இவர் தான். பில்டிங் தான் இதுமாரி பில்டிங் தான் லோடு கொட்டினாங்களாம், ஃபுல்லாக கிராக் வந்துருச்சான். அங்கே ஒரு ஆயா ஒன்றுக்கு தான், அந்த ஆயா கிட்ட போய் ரிவ்யூ கேட்கலாம் வாங்க, என்ன லோடு கொட்டினாங்க எப்படி கொட்டினாங்கன்னு. அவங்க ஏற்கனவே வேறு வண்டியில் ஏதோ ஓட்டிங்கிறாங்க, அந்த வண்டியில் ஃபுல்லாக பில்டிங் கிராக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க லோடு. அதுதான் நம்ம எடுத்துன்னு போகிறோங்க. நம்ம எப்பயுமே மெட்டீரியல் தரமாக இருந்தால் தான் இறக்குவோம், இல்லைன்னா இறக்க மாட்டோம். வாங்க போக போக பார்க்கலாம். அங்கே போயிட்டு ஆயா கிட்ட கேட்போம், ஆயா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பாருங்க, நான் போன வேலை பிளான் வண்டி தான் லைனாக நிற்கிது. வண்டி ஓட்டும் போதெல்லாம் 4 பக்கம் கண்டுக்கணும், அப்போ பார்த்துனே இருக்கணும். மிரர் பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும். பின்னாடி பார்க்கணும்னா எந்திரன் ரோபோ மாதிரி திரும்பி பார்க்கக்கூடாது. இண்டூரு நேற்று சந்தை, இன்னைக்கு எதுவும் சந்தை இல்லை. எங்கள் ஊருக்காரில் இந்த கடையில் தான் வாங்குறாங்க மெட்டீரியல்லாம். குறைந்த விலையில் நிறைந்த பொருள் தராங்க, அதனால் வந்து நீங்களும் வாங்குங்க. பாருங்க, வந்தாவே திடீர்னு ஏன்னா ஒரு வண்டி வந்துடுது, என்னன்னு தெரியல. ரோடு கொஞ்சம் அகலப்படுத்திங்கன்னா ஆகும். நானும் ஐபோனில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா வரேன். எங்கள் ஆள் எங்கள் லோடில் பார்க்கணும்னு சொன்னாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே. இதில் வேறு நான் எல்லாருமே எடுத்துணுங்கிறான். எல்லாருமே எங்கள் ஓனர் சொன்னார் என் வீடியோ எடுத்தான், யாருமே அது நோட் அவுட் பண்ணல. பார்க்கலாம் போக போக யாரும் நோட் அவுட் பண்ணுறாங்களான்னு. இங்கேருந்து வேறு ஓமலூர் போகணும். ரொம்ப டவுன் டேஞ்சரஸான கருணை வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வண்டி கற்றுக்கிறது தொப்பூர் டவுனில் தான். வாங்க பார்க்கலாம்.
ஃபைனலாக அதுக்கு வந்துட்டோம். நம்ம ஓனர் சொன்ன மாதிரி யாரும் நம்ம வண்டி பார்க்கல. அங்கே போய் ஆயா என்ன சொன்னதுன்னு பார்க்கலாம். அதுபடி தாண்டி போறேங்க. இப்பதான் ஆட்டுக்கார் பெரிய வந்துட்டுங்க. அடுத்து அப்படியே போய் எண்ணெய் சேரி அப்படியே போக வேண்டியதுதான். ஒவ்வொரு டவுன்ல கண்டினியூ பண்றேங்க உங்களுக்கு. இதுதான் சோகத்தூர் கூட்டு ரோடு. இப்போ டைம் பார்த்தா 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் வாமலூர் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரம் மாட்டேங்குது. லோடு வேற ஃபுல் லோடு போட்டுக்கிறோம். வண்டி போக மாட்டேங்குது. வண்டி வேற ஆயில் சர்வீஸு கட்டுலாம் பார்க்கணுமா? நாளைக்கு கொள்ளாமா என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் கோதுமையில் பிரிட்ஜ் வந்துட்டுங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுது. வண்டிகளாம் கொஞ்சம் ஜாஸ்தி வருது ஸ்கூல் டைம்ன்றதுனால. ஓனர் கல் இது டயரில் கல் எடுக்கணும் வண்டி நிப்பாட்டாரு. அதை எங்கே பாருங்கள் நீங்களே. அடுத்தது எங்கள் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொன்னிடுறாரு எங்கள் ஓனரு. டயரில் கல் எடுத்தால் தான் நல்லா சவுண்ட் வராது ஓடும் வண்டி. பாருங்க கல்லில் தெறிக்க விட்றாரு. கல்லில் எடுத்தா தான் ஆகும், இல்லைன்னா வண்டி டயர் பஞ்சர் ஆயிடும். டயர் நீங்கள் கல் எடுத்துங்கிறாரு நம்புவீங்க. ஆனால் ஓனர் என்ன வேலை செஞ்சுக்கிறாரு பாருங்க. தெரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் நிறைய காட்டுறேன் நான். அவர் வேலை செய்கிற மாதிரி தாங்க, ஆனால் வேலை ஒழுங்காக செய்ய முடியாது. நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தா நினைக்கிறீங்க, ஆனால் பாருங்க உங்களுக்கு தெரியுதா? சும்மா அப்படி வீடியோ கோசனம் அப்படி கண்டென்ட் கோசனம் அப்படி கல் எடுக்கிற மாதிரி ஆக்டிங். ஆனால் கல்லில் எடுக்கல அவரு. நான் சொன்ன உடனே உனக்கு என்ன தெரியுமா அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு. சும்மா மேட்ல அடிக்கிறாரு. அவரு கொண்டு காட்டலாம் கல் எடுத்துட்டு வரா இல்லையா. கல் எடுத்தாச்சா? கீழே குனிஞ்செல்லாம் பாக்குறாரு. ஆனா மேல இருக்கிற கல்ல விட்டுதான் போவாரு அவரு. வீட்டிலோடு சொன்னா எப்பயுமே நாங்க 1/2 அடி தான் போட்டு வரோம். ஹைட்டு வழக்கம் போல 1/2 அடி ஹைட்டு போட்டு வரோம். அவ்வளோதான் கிளம்புறோம். இங்கதான் வந்து அலைன்மெண்ட் பார்க்குவோம். வண்டியெல்லாம் நிற்கிது பாரு. அங்கதான் இந்த வண்டியில அலைன்மெண்ட் தான் நிற்கிது. இன்னும் ஓப்பன் பண்ணல. இங்கே தான் அப்போலோ டயர்ஸ் நீ தான் இங்கே தான் அலைன்மெண்ட் பார்க்கறது. நம்ம வண்டி கூட அங்கே தான் அலைன்மெண்ட் பார்த்துங்க. வண்டி சும்மா ஜம்முன்னு போகுது. அதுதான் அங்கே ஒரு அலைன்மெண்ட்டு. அப்புறம் எங்கள் லாரியில் நிற்கிது பாருங்க, இது கூட ஒரு அலைன்மெண்ட் தான். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அங்கே விடுங்க. இங்கே பிரிஸ்டோன் இருக்குது, இது ஒரு அலைன்மெண்ட்டு.
இன்னும் அப்போலோ ஓப்பன் பண்ணல. 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ண வேண்டியது. இப்போ 9:40 ஆகுது. இன்னும் 20 நிமிஷம் இது. நம்ம அவ்வளோதான், கிளம்பிட்டோம். நேராக தொப்பூர் டவுன் தான். டவுனில் போய் கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்தா மதியம் 2 மணி ஆக போகுது. தொப்பூர் டவுன் இறங்கி இப்போ தான் போயின்னு இறங்கினாம. வண்டி ஒன்றும் ஹீட் ஆகுது, என்னன்னு தெரில. சர்வீஸ் பண்ணணுமா, நாளைக்கு உள்ளான்றாரு சர்வீஸு. ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணுமா. அதான் போயிட்டு என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். நாளைக்கு சர்வீஸ் விட்றாங்களா இல்லை என்ன கதை விட்றாரு. தொப்பூர் டவுன் இறங்கினோம் வெற்றிகரமாக. அவ்வளோதான், அன்லோட் பண்ணிட்டு போய் கண்டினியூ பண்ணுறோம். பிரிட்ஜ் வேலை நடந்தீங்க தொப்பூரில். ஓமலூர் வந்துட்டுங்க. பாட்டி முன்னாடி தான் ஏன் நிற்கிறாராம். வாங்க சர்வீஸ் ரோடு தாண்டி வாங்க அப்படின்றாரு. அதுதான் போய் நிற்கிறாங்க. பேரிக் அடிக்குது. தாண்டி போய் அன்லோட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இந்த ரோட்டில் அரசாரு முன்னாடி தான் நிற்கிறாராம் இங்கேயா. அதனால் இந்த ரோட்டில் போய் நிற்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நம்ம அந்த கார் தான் எடுக்கலான்னு இருந்தேங்க, வோல்க்ஸ்வாகன். ஆனால் நம்ம ஓனர் தான் வேணாம், தாருக்கு இறக்கிட்டோம், ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகுது அப்படின்றாரு. அது 3 லட்சம் கம்மி பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேறாரு. ஸ்போர்ட்ஸ் கார் எது வேற. என்னையோட ரெக்கமெண்டு தார் கார் தான். அவர் இப்போ கடைசியில் என்ன கார் புக் பண்ணிட்டு தெரியல. இந்த வருஷம் ஏகப்பட்ட வண்டி வேற எடுத்துங்கிறாங்க. எப்படி டியூ கட்டுறது என்னன்னு தெரியல. லோடு இருந்தால் சொன்னுங்க டக்கு டக்குன்னு. நாங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ள 1 கோடி சம்பாதிக்கிறோம். அப்போதான் எங்களால் வண்டி டியூ எல்லாம் கட்டி முடியும். இல்லைன்னா முடியாது. அதனால் உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். எதுமாரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், எல்லாமே போடுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் லோடு அமௌண்ட்டு, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு எல்லாமே போடுவோம். வீடியோவை பாருங்கள். டிப்பர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ்க்கு தேவையான ஐடியாலாம் நாங்கள் கொடுக்குவோம். வர நெல்லுலாம் காய்ச்சி போயிடுக்குது. அன்லோட் பாயிண்ட் பக்கம் வந்துட்டீங்கன்றாரு. வாங்கன்றாரு. எங்கே எவ்வளோ தூரம் போகிறதே தெரியல. போயினே இருக்கிறோம். 3 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். வண்டியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க என்னன்னு தெரியல. வண்டி வருது என்ன கூட பார்க்கல. மொத்தமாக போயிடுது. வண்டி அடிச்சுன்னு ஓன் பண்ணுறது. காட்டில் இறங்க தான் இதுமாரி ஓட்டுவாங்க. இறங்கலாம் அப்படிதான் ஓடுறாங்க. அதெல்லாம் வந்து திருத்திக்காங்க. எங்களுக்கு எந்த தப்பு இல்லை. என்கிட்ட ஃபுட்டேஜ் இது. கொஞ்சம் வரலாம்.
5000 குஞ்சு விடலாம். மொத்தம் 7500 குஞ்சு விடலாம். ஃபுல்லு ஒர்த்து. அளவில் கிளம்புறீங்க, லோடு இருந்தால் சொன்னீங்க, ஓட்டிக்கலாம் கம்மி ரேட்டுக்கு. அன்லோட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. அங்கே போய் ஓரம் போட்டு வரான். இங்கே பாருங்க லைனுக்குது, அதை எடுக்கணும், அதை பேசுறதுக்கு போகலாம் வாங்க.